ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படின்னா என்னன்றதை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றத சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் எடுக்கிறீங்க. பிபிடி நிறைய பேருக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் திக்கக்கூடாது, திணறக்கூடாது, என்ன சொல்கிறது, பீப்புள் என்னை பார்த்து சிரிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு கேட்டகரி. செகண்ட், நான் கரெக்டாக சொல்லணும், பீப்புள் கிளாப் பண்ணணும், பீப்புள் லிசன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரெண்டாவது கேட்டகரி. நீங்கள் நினைக்கலாம் ரெண்டும் ஒரே விஷயம் தானே, தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒன்று நினைக்கிறோம், இன்னொன்று கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிறோன்னு. இங்கே தான் ட்ரிக் இருக்குது. தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கும் போது நம்ம மைண்டில் வர இமேஜஸ் என்னவாக இருக்கும்? திக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது திக்கிறது மைண்டில் வரும். சிரிக்கக்கூடாது பீப்புள் பார்த்துன்னு நினைக்கும் போது அது மைண்டில் வரும். திணறக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த பதட்டம் மைண்டில் இமேஜாக. பட் அதுவே எல்லோரும் லிசன் பண்ணுங்கும்போது எல்லோரும் கவனிக்கிற இமேஜ் மைண்டில் வரும். ஸோ என்ன இமேஜ் மைண்டில் வருது, நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன? நாட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ பண்ணணும்னு நினைக்கிறோமோன்றது முக்கியம் இல்லை. என்ன தாட், என்ன இமேஜ், என்ன விஷுவல் மைண்டில் வருது, எதை பற்றி என்ன மாதிரி விஷுவல் நம்ம மைண்டில் எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரியாலிட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும், நிஜ வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நான் என்னோடய ப்ரெசன்டேஷன்ஸில் எல்லோரும் அப்லாட் பண்ணணும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும், நிறைய என்கரேஜ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இட் ஒர்க் ரியலி வெல். அண்ட் எனக்கு தெரிஞ்ச நான் ஒர்க் பண்ண கோவொர்க்கர், என்னோடய மேனேஜர் ஒருத்தங்க, நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாபில் இருந்த மேனேஜர் இதை பற்றி லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி த சீக்ரெட் பற்றி ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக இன்றைக்கி நான் ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கணும் இத்தனை மணிக்குள்ளே அப்படின்ற மாதிரி யோசிச்சா கூட இது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இட் டசன்ட் மீன் லைக் இப்படி தான் பண்ணணும், இதுக்கு தான் பண்ணணுன்றது கிடையாது. பட் டிஸ்க்ளைமர்ஸ், நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனை பீப்புளுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பீப்புள் திங்ஸ் கிடையாது. அவங்களும் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுக்குன்னு ஒரு சிந்தனை, அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கும். ஸோ பீப்புளுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. மணி, கார், திங்ஸ், கேஷ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், நம்ம மைண்டில் என்ன விஷுவலைஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி விஷயங்கள் மைண்டில் ஓடுது, நம்ம ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கும்போது, இல்லை என்ன நம்ம மைண்டில் வேணும்னு நினைக்கிறோம், என்ன மாதிரி நல்ல இமேஜஸ் நினைக்கிறோம், எது வேணுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நினைக்கிறது லா ஆஃப் அட்ராக்ஷன். இதை நான் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காத்தால எழுந்த உடனே ஒரு ஃபஸ்ட்டு 5 minutes என்ன வேணுமோ அதை விஷுவலைஸ் பண்ணலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணலாம். மார்னிங் அண்ட் ஈவினிங் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கோல் சின்னதாக இருந்தால், பெருசாக இருந்தால் அப்படின்றதெல்லாம் நம்ம பிலீஃப் சிஸ்டத்தை வச்சு டைம் மாறும். பட் சிம்பிளான விஷயத்துக்கு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான சேஞ்சஸ்க்கு முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் மை ரெக்கமெண்டேஷன். போக போக பெரிய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 days ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். லெட்ஸ் see. Thank you.